வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக நடந்து முடிஞ்ச T20 வேர்ல்டு கப்பை இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் விளையாண்டு வின் பண்ணி இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த வேர்ல்டு கப்பை நம்ம 17 வருஷங்களுக்கு அப்புறம் அந்த வேர்ல்டு கப்பை நம்ம அடிச்சிருக்கோம். ஸோ அதில் விளையாண்ட பிளேயர்ஸ், கோச் மற்றும் அனைத்து நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து இதன் மூலம் முதல்ல வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வரப்போகிற இந்திய அணி வந்து எப்படி இருக்கணும், யாரெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணி இந்திய அணியை வந்து கட்டமைச்சோம் அப்படின்னா இனி வரப்போகிற 2026 வேர்ல்டு கப் வந்து நம்ம எப்படி வந்து வின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு அலசல் தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக வந்து இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி அண்ட் ரவீந்திர ஜடேஜா இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட ஓய்வை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு இடையில் நமது தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் அவர்கள் வந்து வந்திருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம வரப்போகிற அணி வந்து எப்படி இருக்கணும், யாரெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம இந்த சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா இந்திய T20 அணியின் புதிய அத்தியாயம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய பிளேயர்ஸ் 3 பேர் வந்து இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட்டில் வந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு நாம் வந்து அந்த அணியை வந்து சிறந்த அணியாக நம்ம வந்து கட்டமைக்கணும். ஸோ அப்போது யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணால் நம்ம இதெல்லாம் வந்து நல்ல முறையில் வந்து பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம இதை வந்து ஒரு புதிய அத்தியாயமாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ முதல்ல நம்ம வந்து உலகக்கோப்பை அணியில் பங்கேற்றவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதில் இருந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இவங்களாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேர்ல்டு கப் அணியில் இருந்தவங்க. இவங்களோட சிறப்பான பங்களிப்புனால தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த வேர்ல்டு கப் வந்து T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருந்திருக்கோம். இப்போது வரப்போகிற இந்திய அணி எப்படி இருக்கணும், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் ரவீந்திர ஜடேஜா வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு நம்ம வரப்போகிற அணி வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது உலகக்கோப்பைக்கு அப்புறம் நம்ம வரப்போகிற அணியில் உலகக்கோப்பையில் விளையாண்ட ஒரு சிலர் வந்து இதுலேயும் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபார்ம், ஏஜ் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி நம்ம அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும் அவங்க வந்து யாரெல்லாம் இருப்பாங்கங்கிறத முதல்ல வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ட். அவர் வந்து நம்பர் 3 வந்து வேர்ல்டு கப்பில் விளையாண்டார். விக்கெட் கீப்பராக இருக்கார். அவரோட கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்துச்சு, கன்சிஸ்டன்சி நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அவரை வந்து நம்ம நல்ல ஹிட்ரு, அவரை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் தென் சூரியகுமார் யாதவ், மிஸ்டர் 360 டிகிரி, அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், நம்பர் 1 வேர்ல்டு பேட்ஸ்மேன். அவரை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சிவம் துபே தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அவரோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்துச்சு வேர்ல்டு கப்பில், அவரை வந்து நம்ம வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. அதில் வந்து ஒரு சில கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ஹிட்ரு, அவ்வளோதான். மற்றபடி வந்து அவர் ஆல்ரவுண்டருங்கிற இதில் தான் வந்து எடுத்தாங்க. பட் அவரோட ஆல்ரவுண்டர் அப்படிங்கன்னு சொன்னாலும் நம்ம எல்லா மேட்ச்லையும் ஒரு பவுலிங் போடலை. அதே மாதிரி நிறைய நேரத்தில் வந்து பால் வேஸ்ட் பண்ணார், அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அவரை வந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம். அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா, அவரை வந்து நம்ம கேப்டனாக பார்க்குறோம். ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர். ஹர்திக் பாண்டியா பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ ஹர்திக் பாண்டியா அப்படியே வச்சுக்கிறோம். அண்ட் தென் அக்சர் பட்டேல், ஒரு ஸ்பின் பவுலர் ப்ளஸ் வந்து பேட்டர், ஆல்ரவுண்டராக இருக்கார். அவரை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அண்ட் தென் குல்தீப் யாதவ், நல்ல பவுலர், நிறைய தேவையான டைமில் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடியவர். ஸோ அதனால் குல்தீப் யாதவ் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அண்ட் தென் ஹர்ஷ்தீப் சிங், அவர் வந்து ரீசெண்டாக வந்து அவரோட பவுலிங் எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நல்ல விக்கெட் டேக்கராக வந்திருக்காரு. ஸோ அவரை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அண்ட் தென் ஃபைனலாக வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, இவரை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை. இவர் இல்லை அப்படின்னா இந்திய அணியே இல்லை. ஸோ அவர் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரை வந்து நம்ம அப்படியே டீமில் வந்து வச்சுக்கிறோம். ஸோ அண்ட் தென் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படின்னா எக்ஸாக்டாக அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற அளவுக்கு வந்து ரீப்ளேஸ் நம்ம பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி யாரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஓப்பனர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷனில் வந்து நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா, ஓப்பனர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து
பவுலிங் போடுறதுல வந்து சிரமம் இருக்கும், ஃபீல்டிங் பண்ணுறதுல வந்து சிரமம் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு பேட் பண்ணும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஓப்பனர்ஸ் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம ரோஹித் சர்மாவுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஓப்பனருக்கு வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம இப்போதைக்கு வந்து சஞ்சு சாம்சனை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், நல்ல ஹிட்ரு, ஓப்பனிங்கும் ஆடக்கூடியவர். அதே மாதிரி வேறு பிளேஸ் ஏதாவது கொடுத்தோம்னா அந்த பிளேஸ்லேயும் வந்து ஆடக்கூடியவர். இது மாற்று விக்கெட் கீப்பராகவும் இருக்கக்கூடியவர். ஸோ நம்ம வந்து சஞ்சு சாம்சனும் வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுறோம். அண்ட் தென் விராட் கோலிக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற இதில் வந்து பார்க்குறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஜெய்ஸ்வால் ஆர் அபிஷேக் சர்மா, இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். அதுலேயும் பர்டிகுலராக அபிஷேக் சர்மா அப்படிங்கும்போது வந்து பார்ட் டைமில் பவுலிங்கும் போடுறாரு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணால் 2 பேருமே நல்ல ஹிட்டர்ஸ் தான். ஸோ அதனால் 2 பேரில் யாரை வந்து செலக்ட் பண்ணாலும் நோ இஷ்யூஸ். அண்ட் தென் சிவம் துபே, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து வேர்ல்டு கப் டீமில் இருந்தாலும் அவரோட ஃபார்மு, ஃபுட் ஒர்க்கு, மற்ற அவரோட கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரை வந்து நம்ம டீமில் வந்து ட்ராப் அவுட் பண்ணுறோம். ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம நிதிஷ் ரெட்டி ஆர் வெங்கடேஷ் ஐயர், இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர். ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் ப்ளஸ் வந்து பேட்டர்ஸ். அதனால் நம்ம வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் இவங்க 2 பேரை நாம் வந்து கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு பிளேயர் வாஷிங்டன் சுந்தர், அவரை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ அவர் இப்போதைக்கு வந்து நல்ல ஆல்ரவுண்டராக வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம இன்னும் ஒரு 2 இயர்ஸ் வந்து நமக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த அணியை வந்து நம்ம சிறப்பாக கட்டமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எதிர்வரும் 2026 T20 உலகக்கோப்பையும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வின் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம செலெக்ஷனில் இருக்கிற டீம். இந்த 11 பேர் வந்து பிளேயிங் 11 நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம ஒரு டோர்னமெண்ட், ஒரு முக்கியமான மேட்ச் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்கிற ஸ்குவாடாக தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உத்தேச அணி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதில் இருக்கிற பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால் ஆர் அபிஷேக் சர்மா, அவங்க வந்து ஓப்பனர்ஸாக வந்திருக்காங்க. அண்ட் தென் ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், நிதிஷ் ரெட்டி ஆர் வெங்கடேஷ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ் ஆர் ரவி பிஸ்னாய் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா T20யில் குறைவாக வந்து இருக்கும். பட் நிறைய டஃப் கொடுக்குறாரு, பேட்ஸ்மேனுக்கு வந்து நிறைய டஃப் கொடுக்குறாரு. ஸோ அதனால் ரவி பிஸ்னாயும் நம்ம இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுறோம். அண்ட் தென் அஸ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, அண்ட் தென் யாரெல்லாம் வந்து ஸ்குவாடில் இருக்க போகிறாங்க அப்படின்னா முகமது சிராஜை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அண்ட் தீபக் சகாரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அவர் வந்து நல்ல பவுலர் ப்ளஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து பேட்டிங்கும் பண்ணக்கூடியவர். அதனால் தீபக் சகார் நம்ம வந்து வச்சுக்கிறோம். அண்ட் தென் ரிங்கு சிங் வந்து பெஸ்ட் ஃபினிஷர். ஸோ ரிங்கு சிங்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பிளேயர் யார்கர் நடராஜன். இவர் ஆக்சுவலாக யாருமே கன்சிடர் பண்ணுறதில்ல. பட் இவரும் சூரியகுமார் யாதவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 33 வயசு ஏஜில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேர்ல்டு கப் வரைக்கும் இவங்களை வந்து நம்ம டீமில் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வரப்போகிற உத்தேச அணியை வந்து நம்ம அதுக்கப்புறம் மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட உத்தேச அணி. ஸோ இந்த டீமை வச்சுக்கிட்டு நம்ம எப்படியெல்லாம் வந்து கட்டமைச்சோம் அப்படின்னா அடுத்த உலகக்கோப்பையை வந்து விழலாம் அப்படிங்கிறது நம்ம இனி வரப்போகிற இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட உத்தேச அணி. கண்டிப்பாக இந்த உத்தேச அணி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சப்போஸ் இதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் வரணும் அப்படின்னாலும் அதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கிரிக்கெட் நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த்.